இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்தியாவோட தேஜஸ் ரக போர் விமானங்கள்ல ஆரம்பிச்சு சுகாய் சு-30 வரைக்கும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இவங்க. இந்த நிறுவனத்துக்கிட்ட தான் இந்தியாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் AMCA-வுக்கான ப்ராஜெக்ட்ன்றது இருக்கு. இந்தியாவோட வருங்கால தலையெழுத்தையே தீர்மானிக்க போகிற ப்ராஜெக்ட் தான் AMCA. இதை பற்றின முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த போர் விமானத்தை இனிமேல் ஹேலால் உருவாக்க முடியாது அப்படின்னு புதுசாக ஒரு செய்தி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. மற்றும் இந்தியாவோட மிக முக்கியமான பிரஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்டான ANI-லையும் இது சம்பந்தமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், தேஜஸ் ரக போர் விமானத்தை இதுவரைக்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் சரியான எண்ணிக்கையில் உற்பத்தியும் பண்ணலை, இந்திய விமானப்படைக்கு அதை ஒப்படைக்கவும் இல்லை. தேஜஸ் மார்க் 1A அப்படின்ற ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. இது பழைய தேஜஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு வெப்பனைஸ்டு பிளாட்ஃபார்ம். அதாவது இதுவரைக்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் உருவாக்கின எல்லா தேஜஸ் போர் விமானமுமே பறக்கும், எல்லா திறனும் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற ஆயுதங்கள் இன்னும் முழுமையாக இன்டகிரேட் செய்யப்படவில்லை. மார்க் 1A அப்படின்ற வேரியண்ட்டில் தான் அந்த ரெடாரில் ஆரம்பித்து மிசைல்ஸ்லேருந்து பாம்ஸ்லேருந்து எல்லாமே இன்டகிரேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ தேஜஸ் மார்க் 1A தான் இந்திய விமானப்படைக்கு தேவைப்படுற ஒரு ஆசெட். இந்த ஆசெட்டை இதுவரைக்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் விமானப்படைக்கு ஒப்படைத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 6லேருந்து 8 ஏர்கிராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஏர்கிராஃப்டை டெஸ்ட் பண்ணி அதில் இருக்க சிஸ்டம்ஸ்லாம் ப்ராப்பராக வேலை செய்யுதா அப்படின்றத உறுதிப்படுத்தி இந்திய விமானப்படைக்கு ஒப்படைக்கிறதுல இத்தனை நாட்கள் டிலே ஏற்பட்டிருக்கு, ப்ரொடக்ஷனில் இல்லை. ஸோ இவ்வளோ டிலேஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மேலே மக்களுக்கு நம்பிக்கை போடுது அப்படின்றத தாண்டி இந்திய விமானப்படைக்குமே நம்பிக்கை போயிடுச்சு. இதை பற்றி கடந்த வருடம் இந்தியாவோட ஏர் சீஃப் மார்ஷல் ஒரு கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பார். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறப்பயே எங்களுக்கு நல்லா தெரியும் இது அவங்க சொன்ன தேதியில் வராது அப்படின்னு. இந்த ப்ராடக்ட்டு இவங்க சொல்கிற மாதிரி வராதுன்னு எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தான் நாங்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில் பேசியிருப்பார். இவ்வளோ தூரம் மோசமாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது எதனால் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ நம்ம நேம் சேக் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்டில் இருக்கிற அதிகாரிகளையோ இல்லை அதற்கு மேலே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையோ இல்லை வேறு பியூரோக்ரசி மேலேயோ நம்ம பழி போட முடியாது. உள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பற்றினா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ரிப்போர்ட் அப்படின்றது இதுவரைக்கும் இந்திய அரசாங்கத்தாலேயோ இல்லை எந்த ஒரு பிரஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸாலேயோ வெளியிடப்படவில்லை. ஸோ உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் இந்த தப்புக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ளேம் பண்ண முடியாது. ஆனால் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் இந்திய விமானப்படைக்கு தேவையான ஆசெட்ஸை சரியான நேரத்தில் கொடுக்கவில்லை, ப்ராமிஸ் பண்ண ஆசெட்டை அந்த கேப்பபிலிட்டியில் கொடுக்கவில்லை அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இவ்வளோ மோசமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்க தருணத்தில் தான் இந்திய விமானப்படை கடந்த வருடமே சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலே ஹேலை நம்புறதுல இல்லை பிரயோஜனம் இல்லை. ப்ரைவேட் செக்டர், தனியார் நிறுவனங்கள் டாடா, மஹேந்திரா, ரிலையன்ஸ் மற்றும் கல்யாணி இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இந்தியன் மேனுஃபேக்சரிங் அதாவது வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங்குள்ளே என்ட்ரி ஆகிருக்க தருணத்தில் ஏற்கனவே பல தனியார் நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வெளிநாட்டு விமானங்களுக்கு தேவையான உபகரணங்களை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏரோஸ்பேஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிறுவனங்கள் கூட DRDO அது கண்டுபிடிச்ச டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெல்த் கோட்டிங் மாதிரியான டெக்னாலஜிஸ் அண்ட் ரெடார்ஸ் மாதிரியான டெக்னாலஜிஸ் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஒன்று உருவாக்கணும். ஸோ AMCA ப்ராஜெக்ட்ன்றது அல்டிமேட்டாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கிட்டேருந்து பிடுங்கி ப்ரைவேட் செக்டர்ஸ் கிட்ட கொடுங்க, அல்லது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மாதிரியே ப்ரைவேட் செக்டர்ஸ் கிட்டையும் இந்த ப்ராஜெக்டான டெண்டரை கொடுங்க. யார் சரியான போர் விமானத்தை உருவாக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து இந்திய விமானப்படை ஆர்டர்ஸை வாங்கும். ஸோ காம்படிஷனை கிரியேட் பண்ணுங்கள். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான் ஒரே பிளேயரு, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்டில் தான் விமானம் உற்பத்தி ஆகும், உபகரணங்கள் தான் தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வரும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஃபைட்டர் ஜெட்டை யார் வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். யார் சிறந்த ஃபைட்டர் ஜெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, யார் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபைட்டர் ஜெட்டிலோட காஸ்ட் கம்மியாக இருக்குன்றதை பொறுத்து இந்திய விமானப்படை அதோட டெண்டரை கொடுக்கும் அப்படின்ற இந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி கடந்த வருடமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ANI-யில் வெளியான ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா AMCA ப்ராஜெக்டை ஒட்டுமொத்தமாக ஹேல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க, அதை ப்ரைவேட் செக்டர்ஸ் கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி ஒன்று பரவலாக பதிவிடப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ ப்ரைவேட் செக்டர்ஸ் கிட்ட சில முக்கியமான கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் போகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரெடார்ஸ் ஏற்கனவே DRDO உருவாக்கிட்டாங்க. UTAM AESA ரேடார், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்,
அதில் இருக்கிற மிஷன் கம்ப்யூட்டர், ஆஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 ரெடி ஆயிடுச்சு. ருத்ரம் சீரீஸ் ஆஃப் மிசைல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லா முக்கியமான வெப்பன்ஸ் காம்பனன்ட்ஸ், அதாவது வெளிநாடுகளுக்கு போகக்கூடாத, வெளிநாடுகளுக்கு போனால் இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கே பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி உபகரணங்கள் எல்லாமே டிஆர்டிஓ கையில் மட்டும்தான் இருக்கும். இந்த தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏர் ஃப்ரேமையும் என்ஜினையும் மட்டும்தான் உருவாக்குவாங்க. ஸோ இன்டகிரேஷனை பொறுத்தமட்டில் டிஆர்டிஓ அதில் வேலை செய்யும். ஸோ ஏர்கிராஃப்ட்ஸுக்கான சில முக்கிய காம்பனன்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்கிற உட்டம் ஏஎஸ்ஏ ரேடார், அதில் இருக்கிற மிசைல்ஸ், அதில் இருக்கிற மிஷன் கம்ப்யூட்டர், இது எல்லாமே டிஆர்டிஓவில் இருந்து தான் வரும். இந்த தனியார் நிறுவனங்கள் பண்ண போகிறது ஏர் ஃப்ரேம் என்ஜினை டிசைன் பண்ணுறது மட்டுமே. ஸோ ஏர்கிராஃப்டோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்திய விமானப்படை அதை எந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. பட் அந்த விமானங்களில் இருக்கக்கூடிய இன்டர்னல் காம்பனன்ட்ஸ், அதில் இருக்கிற முக்கியமான ரகசியங்கள், இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டேக் ஹோல்டிங், அதாவது கவர்மெண்ட் நிறுவனங்கள், டிஆர்டிஓ, இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஆர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மாதிரியான நிறுவனங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்திய அரசாங்கம் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி ஏஎன்ஐயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை பற்றி இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் எதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் இது சம்மந்தமான எந்த ஒரு அஃபீஷியலான கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் ஆர்டர்ஸ் ஹேலுக்கு போய் சேரலை. அதனால் இந்த மீடியா ரிப்போர்ட்ஸை ஒத்துக்கவும் முடியாது, இதை டினையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடை இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ போகிற போக்க பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லப்போனால் ஹைச்ஏஎல்ல ஸ்ட்ரக்சரலி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்களாகிய நமக்கு தெரியலை. காரணம், அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது, ரகசியங்களாக இருக்குது, வெளியே டிரான்ஸ்பரன்சியாக அதை சொல்ல மாட்டுறாங்க. ஹைச்ஏஎல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இப்போ தேஜஸ் விமானத்தை நாங்கள் சரியான நேரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசுகிறாங்க. மற்றும் இந்த போர் விமானத்துக்கான என்ஜின்ஸ் எங்களுக்கு டிலேவாக வருது, இதனால தான் நாங்கள் ஆர்டரை கம்மியான எண்ணிக்கையில் இந்திய விமானப்படை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பற்றி பேசுகிறாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது இந்திய விமானப்படை தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் இந்திய விமானப்படைக்கு ஃபண்டிங் கொடுக்குற நம்ம தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆகிய நமக்கும் இந்திய விமானப்படைக்கும் நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் சொல்கிறாங்க. பட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதும் இல்லாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் என்ன, ப்ராடக்டை சொன்ன தேதியில் கொடுக்க முடியுதா அவங்களால? அப்படி டிலே ஆச்சுன்னா எவ்வளோ நாள் டிலே ஆகுது? அட்லீஸ்ட் ப்ராடக்டை சொன்ன மாதிரியாவது நீங்கள் கொடுக்குறீங்களா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஹைச்ஏஎல் கிட்ட பதில் இல்லை. ஸோ அல்டிமேட்லி இது ஒரு நாள் நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த டிபி டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா ஹைச்ஏஎல்ல 4 வருஷமாக அடிக்காத நாளே கிடையாது. அடிக்கிற அடி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. இப்போது இது ப்ரைவேட் செக்டார் கிட்ட போகிறது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.